இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு புரியுதுப்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்ல இருந்தும் உங்களுக்குள்ள இப்படி ஒரு தயக்கம் இருக்குதுன்னா இதுல உங்களை மட்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நேரம் காலம் கைகூடி வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கையை தொடங்குறதுக்கான நேரம் இன்னும் வரலையே என்னவோ. உங்க விஷயத்துல என்ன பண்ணலான்னு நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் என் ரூமுக்கு போறேன். வாடதே, அம்மா குடியேறு. சரிங்க. நில்லுப்பா. வானதியை கூட்டிட்டு போ. போ வானதி, ஒரு ரூம்ல போய் படுத்துக்கோ. சரிங்கம்மா. எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உன் மனசுக்குள்ள நிறைஞ்சு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பெரிய குறை இருக்கிறது உன் முகத்துல எனக்கு தெரியுது தாயி. நீ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மட்டும் வரல, உன் ஆதங்கத்தெல்லாம் என்கிட்ட கொட்டிட்டு போகலான்னு வந்திருக்க. சொல்லு தாயி, உன் பிரச்சனை தான் என்ன? பசங்க தான் சாமி. என் பசங்க 3 பேருமே கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கான கடமை முடிஞ்சது. இனி எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் கவலையே அவங்கள நினைச்சுதா. என் 2வது பையனும் பொண்ணும் அவங்க கல்யாண வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. என் மூத்த பையன்தான் என் மருமக கூட சேர்ந்து இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்காம இருக்கான். உன் பையன் கல்யாணத்துல நடந்த நிறைய குழப்பத்தினாலதான் முறைப்படி செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தெல்லாம் நீங்க அதெல்லாம் செய்ய தவறி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உன் மருமக கழுத்துல ஏறின தாலி முகூர்த்தம் தவறி கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமா இல்லாத நேரத்துல அவ கழுத்துல ஏறி இருக்கு. அதனாலதான் அவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமே இல்லாம இருக்கு. அப்போ இதெல்லாம் மாறுறதுக்கு என்ன வழி சாமி? ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். பரிகாரம்னு பார்த்தா முறை தவறி நடந்த எல்லா விஷயத்தையும் திரும்பவும் நீங்க ஆரம்பத்திலிருந்து முறைப்படி நடத்துறது தான் ஒரே வழி. உட்காருங்க. இன்னைக்கு கோவில்ல பனவோல சாமியாருங்கிற சித்தரை சந்திச்சேன். ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம குடும்பத்துல சில சடங்கு சம்பிரதாயங்களை முறைப்படி செய்யல. அதனாலதான் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாரு. சித்தர்கள் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கூடவே அதுக்கான பரிகாரங்களையும் அவங்களே சொல்லிருப்பாங்களே சம்பந்தியமா? சொன்னாரு. கார்த்திக்கும் வானதிக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை முறைப்படி செஞ்சு வைக்க சொல்லிருக்காரு. என்னம்மா, காலையிலேயே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அதே தாங்க மாப்ள, சம்பந்தியம்மா சொன்னதை கேட்டதும் எனக்கும் அப்படியே தாங்க தோணுச்சு. இங்க பாரு கார்த்திக், உன்னோட கல்யாணத்துல சம்பந்தி காமெடி ஆக்கி வானதிய தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சு முகூர்த்தம் தவறி கல்யாணம் நடந்து உனக்கு வானதிய பிடிக்காம போய் எல்லா கெட்ட கிரகங்களும் ஆட்சி செஞ்சுதான் பல பிரச்சனைகள் வந்திருக்க. இந்த கல்யாணத்தை நடத்த போற பொறுப்ப ஏன் சம்பந்தியமா, நம்ம ஜீவா மாப்பிளையும் ஆர்த்தி தான் சேர்ந்து நடத்த போறாங்களா?
இல்ல வேண்டாம். ஸ்வேதாவும் மாப்பிளையும் பண்ணட்டும். ஸ்வேதா? ஸ்வேதாங்களா? அவ பாவங்க சம்பந்தியம்மா. அவ இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி விசேஷம் எல்லாம் எப்படிங்க நடத்த முடியும்? கார்த்திக் கல்யாணத்தப்போ ஸ்வேதா எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஸ்வேதாவை நான் பார்க்க விரும்புறேன். வானதி, அம்மா, என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா. இல்லம்மா, வேண்டாம். சொல்லுமா. வேணாமேப்பா. அண்ணி, எல்லாரும் முன்னாடி சொல்ல வெக்கமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. எல்லாரும் இருக்கும்போதே நீ சொல்லணும். சொல்லு வானதி. அம்மா, ஆர்த்திய பொண்ணு பார்க்க வந்துட்டு தான் நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரலையேன்னு ஒரு சின்ன வருத்தம், அவ்வளவுதான். எனக்கு புரியுது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கிற நியாயமான ஆசைதான். அப்போ அண்ணிய பொண்ணு பார்க்க போறோம், அப்படிதானே? ஆ, கார்த்திக், இந்த பொண்ணு பேரு என்னடா? வாங்கி பாரு. இந்தா. இந்த பொண்ணு பேரு வானதி. ஊரு திருச்சி. அப்பா பேரு சுந்தரமூர்த்தி, அம்மா பேரு அமுதா. 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 அத்தை, இப்போ நீங்க திருச்சியில இருக்கீங்க. கரெக்ட். கார்த்திக், இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு கார்த்திக். அம்மா, மௌனம் சம்மதம். நம்ம எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம்.